அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். பொருட்பால் அதிகாரம் 61. மடி இன்மை. திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 601. குடி என்னும் கொன்றா விளக்கம் மடி என்னும் மாசோர மாய்ந்து கெடும். குடும்பமாகிய அணையாத விளக்கு சோம்பலனும் கரைபடிய மங்கி அழியும். 602. மடியை மடியா ஒழுகல் குடியேக். குடியாக வேண்டுபவர் குடும்பத்தை நல்ல குடும்பமாக்க விரும்புபவர் சோம்பல் ஒழியுமாறு நடந்து கொள்வர். 603. மடிமடி கொண்டொழுகும் பேரை பிறந்த குடிமடியுன் தன்னினும் உந்து. சோம்பலை தன்னுள்ளே கொண்டு நடக்கும் அறிவற்றவன் தோன்றிய குடும்பம் அவனை முந்தி எழியும். 604. குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சியில்லவர்க்கு. சோம்பலுற்று திருந்த முயற்சிக்காதவருக்கு குடும்பம் அழிந்து குற்றம் பெருகும். 605. நெடுநீர் மறவி மனிதியில் 4. கெடுநீரார் காமக்கலன். தாமதித்தல் சோம்பல் மறதி அதிக துக்கம் 4 அழிவை தேடி ஏறுமோடமாகும். 606. படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது. நாடாள்பவரிடம் செல்வம் இருந்தாலும் சோம்பல் இருந்தால் சிறந்த நன்மையை அடைவதறியது. 607. இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சியில்லவர். சோம்பலை விரும்புகின்ற சிறந்த முயற்சியற்றவர் கடுமையாக இகழ்ந்து பேசுவதை கேட்க நேரிடும். 608. மடிமை குடிமை கண் தங்கிற்றன் நென்னார்க் கடிமை புகுத்திவிடும். சோம்பல் நற்குடும்பத்தில் பிறந்தவரிடம் தங்கினால் பகைவரிடம் அடிமைப்படுத்திவிடும். 609. குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். குடும்பத்தை ஆளுந்தன்மையுள் நேர்ந்த குற்றம் ஒருவன் சோம்பலை ஒழிக்கழியும். 610. மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயத்தெல்லாம் ஒருங்கு. காலடியால் அளந்தவனிடம் இழந்த இடம் அனைத்தையும் சோம்பலில்லாத ஆட்சியாளன் ஒருங்கே திரும்ப பெறுவான். நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.